அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, எனது உயிரினும் இனிய இளைஞர்களே, பள்ளி கல்லூரி மாணவ மாணவியரே, தேசபக்தியும் இந்திய மக்களின் மீது மாளாத காதலை மனதில் கொண்டவர்களுக்குமான பதிவு இது. எத்தனையோ பொழுதை வீணடிக்கின்ற பதிவுகளுக்கு காலத்தை கரைத்திருப்பீர்கள். கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான செய்திகளின் மீது கொஞ்சம் கவனத்தை திருப்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பாரா விளையாட்டு என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கானது, அதாவது உடல் ஊனமுற்றவர்களுக்கான விளையாட்டு. சீனாவிலே நடந்த இத்தகைய ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியர்களுடைய சாதனை பிரமிக்க வைத்திருக்கிறது. 2010 இதே சீனாவில் நடந்த ஆசிய போட்டியில் ஒரே ஒரு தங்கம் உட்பட 14 பதக்கங்களை மட்டுமே வென்ற இந்தியா 13 ஆண்டுகளுக்கு பிறகு 2023 அதாவது இன்று 29 தங்கப் பதக்கங்களோடு மொத்தம் 111 பதக்கங்களை வென்றுள்ளது. இதில் 40 பதக்கங்களை மாற்றுத்திறனாளியான பெண்கள் வென்றது ஹிமாலய பெருமைக்குரியது என்பது மறக்க முடியாதது. ஆசிய போட்டியில் இந்திய வீரர்கள் உலக சாதனையிலும் கூட முறியடித்திருப்பது ஆச்சரியமானது தான். காஷ்மீர் என்றாலே குண்டு மழையால் நஞ்சாகி போன பூமி என்றுதான் பலரது கருத்து. ஒரு குக்கிராமத்து குடிசுவாழ் சிறுமி 16 வயது சீதல் தேவி, அப்பா இவரது சாதனை இந்திய விளையாட்டு ஏடுகளிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். கைகளால் இல்லாமல் கால்களால் அம்பு எய்தும் வீராங்கனை இவர். உலக முதட்டிலே விரல் வைத்து ஆச்சரியத்தோடு பார்க்கிறது. சின்ன வயதிலே சிரித்த முகத்தோடு கண்ணல் மொழியிலே கருணி விழியோடு நடந்து பழக முயன்ற பொழுதுதான் வெடித்த குண்டிலிருந்து வெளிக்கிளம்பி வந்த நச்சு புகை இவரது கைகளை முடமாக்கியது. செயற்கை கைகளை பொருத்தித்தான் பார்க்கலாம் என்று முயற்சித்தார்கள். இயலாத கைகள் இடம் தரவில்லை. பின் என்ன, பாதுகாக்க வந்த இந்திய இராணுவம் சீதல் தேவிக்கு தனித்த முறையிலே கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள், மருத்துவம் சொல்லிக் கொடுத்தார்கள், விளையாட்டுகளிலே பயிற்சியும் கொடுத்தார்கள். உலக சாதனையாளராய் இன்று உயர்ந்து நிற்கிறார். தனி நபர், கலப்பு, இரட்டையர் இந்த 2 பிரிவுகளிலும் தங்கத்தை வென்றிருக்கிறார். மகளிர் இரட்டையர் பிரிவிலே வெள்ளிப்பதக்கத்தை வெற்றி வாகை சூடியிருக்கிறார். மகாபாரதத்திலே வில்லுக்கு விஜயன் சாகசங்களை நாம் பார்த்ததில்லை, ஆனால் அந்த சாகசங்களை நம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திய பெருமை சீதல் தேவிக்கே சேரும். நமது வாழ்த்துக்கள். இதோ இன்னும் ஒரு அதிசய பிறவி. உத்தரப்பிரதேசத்தில் நீரஜ் யாதவ் 7 வயதிலே பக்கவாதம், மொத்தமும் முடங்கி கிடந்தவனுக்கு எதிர்காலம் குறித்து உள்ளத்திலே ஒரு மின்னல் கீற்று ஏற்பட்டது. தத்தி பார்த்தான், எழுந்து நடக்க முடியவில்லை. தவண்டு சென்றான். கடைசியில் சக்கர வண்டியிலே ஏறினான். ஒரு 8 ஆண்டுகள் டென்னிஸ் போட்டியிலே விளையாடி பார்த்தான். பிறகு வட்டி எறிந்தான், குண்டு வீசினான், ஈட்டியை கையிலே எடுத்தான். காற்றிலும் வேகமாக பறந்த ஈட்டி அவருடைய கழுத்துக்கு தங்க பதக்கத்தை கொண்டு வந்து சேர்த்தது. மகாராஷ்டிரா நாசிக்கிலே குடிசை வீட்டிற்குள்ளும் ஒரு தங்கப்பதக்கம். ஆம், திலீப் காவிட். 5 உடன்பிறப்புகளில் அவர் ஒருவர். 4 வயதிலே ஒரு விபத்து, கையொன்று கலன்று விடைபெற்று கொண்டது. ஏழ்மை, ஒருவேளை உணவிற்கே அல்லாடினாலும் தன்னம்பிக்கை கங்கை வெள்ளமென உள்ளத்திலே ஊற்றெடுத்தது. 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம், தங்க மெடல் அவரது கழுத்தை அலங்கரித்தது. தமிழகத்திலே இருந்து போனவர்கள் சாதாரணமாக அல்ல. அதோ தர்மராஜ் சோலைராஜ் நீளம் தாண்டுதலிலே தங்க மெடலுக்கு உரிமையாளரானார். துளசிமதி முருகேசன் பேட்மிண்டன் சுழற்றினார், தங்க மெடல் அவரது கழுத்திலே சுழன்றது. மாரியப்பன் தங்கவேலு உயரம் தாண்டினார், வெள்ளி மெடலை கைப்பற்றினார். ஆம், இவர்கள் தமிழகத்தின் பெருமையை இந்திய மக்கள் மனதிலும் பதித்து விட்டார்கள். ஒலிம்பிக் சாதனையாளர்களால் உத்வேகம் பெற்றதால் தான் ஆசிய போட்டியில் 111 பதக்கங்களை குவித்த நமது வீரர்களை மனதார பாராட்டுவோம். உலகின் முன்னணியிலே இருக்கின்ற அமெரிக்கா, சீனா, இங்கிலாந்து அரசுகள் விளையாட்டு வீரர்களை பராமரிப்பது, பயிற்சி கொடுப்பது பற்றி ஆய்ந்து அறிந்து நமது களத்திற்கும் அவற்றை பயன்படுத்துவோம். வெற்றி கோப்பைகள் இன்னும் பன்மடங்கு பெருகும். இதோ ஐயன் வள்ளுவரே வழிகாட்டுகின்றார். வெள்ளத்து அணைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. இப்படியும் இதன் பொருளை உலகிற்கு உரைப்போம். குளத்து நீரின் உயரத்திற்கு ஏற்ப தண்டு வளர்ந்து தாமரை பூ ஜொலிக்கும்.
அதேபோல் அரசு மக்களும் அள்ளி வழங்கும் உதவிகளாலும் உற்சாகங்களாலும் வெற்றி நடை போடுகின்ற வீரர்களால் உலக அரங்கில் இந்திய தேசம் ஜொலிக்கும், முதன்மை தேசமாக சுடர்விட்டு பிரகாசிக்கும். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை, விரைவில் கைகூடும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.